இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு மகத்துவமிக்க ஒரு மாதத்தில் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து ஒரு இரவில் கூடியிருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை ஆக்கி அருள் புரிந்திருக்கின்றான். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம்மை பொறுத்தவரை அல்லாஹ் சொன்னதை பின்பற்றுவோம், அவனுடைய தூதர் சொன்னதை பின்பற்றுவோம் என்கின்ற விஷயத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய நாம், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நம்மளுடைய குணநலங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அதுபோல் நம்மளுடைய குணநலங்களையும் அமைத்துக் கொள்வது ரொம்ப சிறந்தது. நோன்பு சஹருடைய நேரமாக பாங்குக்கும் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி சஹருடைய நேரம் முடிந்து விட்டபடியால் எல்லோரும் நியத்து செய்து கொள்ளவும் அப்படின்னா கேட்க மாட்டோம் நாம். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சஹருடைய நேரம் என்பது சுபுவுடைய பாங்கு வரைக்கும் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அப்போ அது வரைக்கும் தான் நாங்கள் உண்ணுவோம் பருகுவோம். அதில் அல்லாஹ்வுடைய தூதரனுடைய நபி வழியை பின்பற்றுகிறோம். நோன்பு திறக்கிறது நாங்கள் பேணுதலுக்காக 5 நிமிஷம் கழித்து தாங்க நாங்கள் நோன்பு திறப்போம் அப்படின்னா அதெல்லாம் முடியாது. நேரம் வந்துருச்சுன்னா நாங்கள் நோன்பு திறந்துடுவோம். 20 ரக்காயத்து நாங்கள் தொழுவோங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிலாம் வழிகாட்டலைங்க. 8+3 தான் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியிருக்காங்க. நாங்கள் அப்படி தான் தொழுவோம். லைலத்துல் கத்ர் 27 தான் அப்படின்னு யாருங்க உங்களுக்கு சொன்னால்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒற்றைப்படை இரவுகளில் தான் லைலத்துல் கத்ர் இரவை தேட சொல்லியிருக்காங்க. நாங்கள் அப்படி தான் தேடுவோம் என்பதை போன்ற விஷயங்களில் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய நாம் இந்த சில விஷயங்களில் நாம் கோட்டை விட்டு விடுகின்றோம். எதுலன்னா, அல்லாஹ் ஒரு நாளை ஏற்படுத்தியிருக்கின்றான். எந்த நாளை ஏற்படுத்தியிருக்கிறான்? கியாமத் நாளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். எதுக்காக அந்த நாளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான்? மேலே கேட்கலையாம்மா? இப்போ கேட்குதா? ரொம்ப சவுண்டாக இருக்குமே பார்த்தேன். சரி, ஓகே. அல்லாஹ் கியாமத் நாளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான். எதுக்காக? ஒரு ஆத்மாவுடைய நன்மை தீமையை எடை போடுவதற்கும், அதை பற்றி பேசுவதற்கும், அதை பற்றி முடிவு செய்வதற்கும். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் என்ன நடக்குதுன்னா, அல்லாஹ் எந்த விஷயத்தை முடிவு செய்வதற்காக இருக்கிறானோ அந்த விஷயங்கள் இன்று இங்கேயே முடிவு செய்யப்படுகிறது. சில பேர் இங்கேயே முடிக்கிறாங்க. நல்லவன் கெட்டவன், இவன் சொர்க்கவாசி இவன் நரகவாசி, இது எல்லாம் இங்கேயே முடிக்கக்கூடிய தன்மைகள் இங்கு பரவலாக மனிதர்களுக்கு மத்தியிலே ரொம்ப இதுவாக இருக்குது. அன்பிற்கினே சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதனுடைய காலத்தில் அப்துல்லா என்கின்ற ஒரு மனிதர், அவரை ஹிமார் கழுதை என்பதாக அழைப்பார்கள். இந்த அப்துல்லா எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாக அவர் அமர்ந்திருப்பார். சில நேரங்களில் கொஞ்சம் சிரித்து பேசக்கூடியவர் இந்த அப்துல்லா. இவர் பேசுகிறதை கேட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாய் பற்கள் தெரிகிற அளவுக்கெல்லாம் சிரிப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபையில் நபியோட நெருக்கமாக இருக்கக்கூடியவர் இந்த அப்துல்லா என்கின்ற இந்த மனிதர். இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தடவை மது அருந்தி விடுகின்றார். மது அருந்தினா இஸ்லாமிய அரசில் அவங்களுக்கு தண்டனை உண்டு. இந்த அப்துல்லா இந்த செல்ஃபோனெல்லாம் கீழே வச்சுருங்க,
அல்லாஹ்வை பற்றி ரசூலை பற்றி பேசும்போது இந்த ஷைத்தான்லேயே பெரிய ஷைத்தான் எது தெரியுமா? செல்ஃபோன் தான். மனுஷனை தவறான வழிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வேலையில் முக்கிய பங்கு ஆற்றுவது இந்த செல்ஃபோன் தான். இது வெறுமனே டீக்கும் பிஸ்கட்டுக்காக வேண்டி பேசக்கூடிய பேச்சு இது இல்லை. தயவு செஞ்சு அப்படி நினைக்காது. நீங்கள்லாம் டீ குடிக்கிற நேரத்தில், பிஸ்கட் குடிக்கிற நேரத்தில் இங்கே ஒருத்தன் நின்றுட்டு கத்த விடுவோம், அவன் பட்டுக்கு ஏதாச்சும் கத்திட்டு போகட்டும். நம்ம அந்த நேரத்தில் ரிலாக்ஸாக கொஞ்சம் காலை நாலு ரெக்காயத்து ரொம்ப நேரம் நின்று தொழுதுட்டோம், காலெல்லாம் வலிக்கும். இவன் ஒருத்தனை கட்டை விட்டு நம்ம காலை கையை கொஞ்சம் நீட்டி உட்கார்ந்தோமா, அதுக்கப்புறம் ஒரு டீயை குடித்தோமா, ஒரு 2 நிமிஷம் அப்படி வெளில போய் நடந்துட்டு வந்தோமா, சரி அடுத்த 4 ரெக்காயத்து வரும். யாருக்கும் அப்படி கிடையாது. நாமெல்லாம் ஏன் மதுவின் பக்கம் நம்ம போறதில்லை? ஏன் மதுவின் பக்கம் போறதில்லை? ஏன் விபச்சாரத்தின் பக்கம் நம்ம போறதில்லை? ஏன் போறதில்லை? தொடர்ச்சியாக அதற்கு எதிரான விஷயங்களை காதிலே கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய காரணத்தினால் போறதில்லை. நாமளும் கேட்கலன்னு வைங்களேன், நம்ம மனசும் டேய் மாப்பிள்ளை வாடா ஒரு கல்ப் அடிச்சு பார்க்கலாம், சும்மா மோந்து பாடுற சைடிஸாச்சும் சாப்பிட வாடா அப்படிங்கிறதுக்காச்சும் பக்கத்தில் சரக்கடிக்கலனாலும் பக்கத்தில் சைடிஸ் திங்கிறதுக்காச்சும் போயிட்டாச்சும் உட்காந்து. இஸ்லாம் மார்க்க பிரச்சாரத்தை கேட்பதை கடமையாக்குகிறது. ஜும்மாவுடைய தினத்தில் இமாம் மிம்பரில் உரை நிகழ்த்தும் போது நீ அமைதியாயிரி, காதை கொடுத்து கேளு, கையில் எதையும் வச்சுட்டு நோண்டாத, கல்லை நோண்டாத, எதுவும் பண்ணாத, காதால முதல்ல கேளு. இஸ்லாம் அதை தான் சொல்லுது, கேளு முதல்ல. கேட்டா தான் அந்த விஷயம் உள்ள போய் இறங்கும். அதனால தான் ஜும்மாவுடைய தொழுகையில கேட்பதை இஸ்லாம் கடமையாக்குகிறது. அதுக்கப்புறம் தான் தொழுகை. கேட்பதை முதல்ல கடமையாக்குது. கேளு முதல்ல. கேட்க தான் அந்த விஷயம் உள்ளத்திலே பதியக்கூடியதாக இருக்கும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, பெண்கள் பகுதியிலையும் இதே மாதிரி கொஞ்சம் அமைதியாக இருந்து கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா சில பெண்கள் மார்க்கத்தில் ரொம்ப தெளிவு பெற்றவர்களாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் வந்திருப்பாங்க. தெளிவு பெற்ற நீங்கள், ரொம்ப அதிக மார்க்கத்தில் அறிந்தவர்கள், நீங்கள் பேசிக்கொண்டு இருப்பது கேட்கணும்னு ஆசையில் உட்கார்ந்துருக்கவர்களுடைய அந்த இதை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால நீங்கள் தெரிஞ்சிருந்தாலும், ரொம்ப மார்க்கத்தில் மிகைத்தவர்களாக நீங்கள் இருந்தாலும், நீங்கள் கொஞ்சம் பேசாமல் அல்லாஹ்வுக்காக அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்குமாறு அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்போ அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த அப்துல்லா என்கின்ற மனிதர் மது அருந்து விடுகின்றார். ரசூலுல்லாஹ்விட்ட கொண்டு வரப்படுகிறார். அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது, கசையடி கொடுக்கப்படுகிறது. திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா திரும்பியும் மது அருந்துறார். திரும்பியும் கொண்டு வரப்படுகிறார். திரும்பியும் கசையடி கொடுக்கப்படுகிறது. திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா திரும்பியும் மது அருந்துகிறார். திரும்பியும் கொண்டு வரப்படுகின்றார். திரும்பியும் கசையடி கொடுக்கப்படும். இப்படி தொடர்ச்சியாக நடக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நபித்தோழர் அவரை கசையடி கொடுப்பதற்காக அழைச்சிட்டு வரும்போது கேட்கிறார், இவருக்கு என்ன நேர்ந்தது, ஏன் இப்படி நடந்து கொள்கிறார், இவர் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டுமாக, அல்லாஹ் இவரை சபிப்பானாக என்று அந்த நபித்தோழர் சொல்லிவிடுகின்றார். சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்கள் அவ்வாறு சொல்லாதீங்க. அப்துல்லாவை அவர் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் அவர் நேசிக்கக்கூடியவராக நான் காண்கின்றேன். ஒரு உள்ளம் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நேசிக்கக்கூடிய உள்ளம். அந்த உள்ளம் மதுதான் இருந்துடுச்சு, ஆனாலும் அதற்காக அல்லாஹ் அவரை சபிப்பானாக சொல்லாத. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் யாருடைய உள்ளத்தை கிழித்து பார்ப்பதற்கோ வயிறை பிளந்து பார்ப்பதற்கோ நான் அனுப்பப்படவில்லை. எவன் என்ன நினைக்கிறான், என்ன பண்றான், உள்ளத்தை கிழிச்சு பார்க்கிற வேலைக்கு நான் வரல, எனக்கு அதை ஏவப்படலை. ஒருத்தவங்களை இவங்க அப்படி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி நொங்க எடுத்துக்கிட்டு ஒருத்தவங்களையும் பற்றி பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பேசுவது என் வேலை இல்லை. ஒரு மனிதர் வரார், அவர் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கிறார், தொழுகிறார், தப்பு செய்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அவர் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் அவர் நேசிக்கக்கூடியவராகவே நான் காண்கின்றேன். தப்பான எண்ணம் இல்லையே ரசூலுல்லாஹ்வுக்கு.
யார் மேலேயும் தப்பான எண்ணம் இல்லையா ரசூலுல்லாவுக்கு? இந்த பழக்கம் நம்மள்கிட்ட இருக்கா? தொழுகையிலே நாங்கள் விரலசைப்போம், நோம்பில நாங்கள் இப்படித்தான் நிற்போம், இரவு தொழுகையில இப்படித்தான் இருப்போம். இது மட்டும் போதுமா? ரசூலுல்லாவுடைய பழக்கம் என்ன? அடுத்தவர்களை என்னைக்குமே தப்பாக எண்ணாத பழக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பழக்கம். ஒரு பெண்மணி வராங்க, யா ரசூலல்லாஹ் நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன். ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த பெண் நான் கருவுற்று இருக்கிறேன், விபச்சாரம் புரிந்து அதனால என்னுடைய வயிற்றிலே கரு இருக்கிறது சொல்றாங்க. நம்முடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் வாங்க. விபச்சாரம் செய்தவர்களுக்கு இஸ்லாமிய அரசுல என்ன தண்டனை? யாராச்சும் பேரிச்ச மலை தானே, அதெல்லாம் இல்லை. கல்லால் அடித்து கொலை செய்ய வேண்டும், கொல்ல வேண்டும், நிக்க வச்சு சாவுற வரைக்கும் கல்லால் அடிச்சே சாவடிப்பான். தூக்கில் போட்டால் கூட 2 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வரைக்கும் நிற்கும். அது மூச்சு கொஞ்சம் இதில் போயிடும். அது கல்லால் அடிச்சே சாவடிக்கிறது தண்டனை. அதுக்கு தயாராகி அந்த பெண்மணி வராங்க. ரசூலுல்லாஹ் வந்து சொல்கிறாங்க, தண்டனை கொடுக்குறதால அந்த பெண்மணிக்கு தான் கொடுக்கணும், குழந்தைக்கு கொடுக்க முடியாதுல்ல. ரசூலுல்லாஹ் நீங்கள் அந்த குழந்தையை பெற்றதுக்கு அப்புறம் வாருங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பெண்மணி போயிடுறாங்க. போயிட்டு குழந்தைய பெற்றுட்டு திரும்பி வராங்க. யா ரசூலல்லாஹ் எனக்கு தண்டனையை கொடுங்க. கிட்டத்தட்ட 10 மாதம் கழிச்சு ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, இந்த குழந்தைக்கு பால் குடி மறந்ததுக்கு அப்புறம் வாங்க. திருப்பி அனுப்புகிறாங்க. தாயை கொல்வதனால் குழந்தை பாதிக்கக்கூடாதுன்னு திருப்பி அனுப்புகிறாங்க. அந்த பெண்மணி பால் குடி 2 வருஷம், அந்த குழந்தை பால் குடி மறந்ததுக்கு அப்புறம் திரும்பியும் வராங்க குழந்தையை தூக்கிட்டு. யா ரசூலல்லாஹ் எனக்கு தண்டனை கொடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குழந்தையை வாங்கி வேறு ஒரு சஹாபியிடம் அமானிதமாக அந்த குழந்தையை ஒப்படைச்சிட்டு அந்த பெண்ணுக்கு கல்லெறி தண்டனை கொடுக்க சொல்லி சொல்றாங்க. அப்ப கல்லெறி தண்டனை நிக்க வச்சு கொடுக்கப்படுது. அடிச்சே சாவடிக்கிறான். கல்லெறி தண்டனை கொடுக்கும் பொழுது அந்த பெண்ணினுடைய ஒரு சொட்டு ரத்தம் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆடையில வந்து பட்டு விடுகின்றது. ஆடையில வந்து பட்டோன்னே காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து மூஞ்ச அப்படியே சுருக்கிறாங்க. என்ன ஒரு விபச்சாரியினுடைய ரத்தம் என் ஆடையில வந்து பட்டுருச்சா, சுளிக்கிறாங்க. இதை கண்ட அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காலிதே, இந்த பெண்மணி இன்று பெற்றிருக்கக்கூடிய இந்த பாவ மன்னிப்பை இந்த மதீனாவில் 70 நபர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தாலும் அந்த 70 நபர்களும் என்ற சொர்க்கம் செல்வார். அப்ப பார்வையில் விபச்சாரி தான், விபச்சாரத்துக்கு தண்டனை தான், விபச்சாரம் செய்த பெண்ணு தான். ஹதீஸ்கள்லையும் எழுதும் போது அவங்களுடைய பேர் எழுதப்படல. ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்தால்னு விபச்சாரம் சொல்லிட்டு தான் அந்த பெண்ணை அடையாளமே படுத்தப்படுகிறாள். அந்த பெண்மணியை பற்றி சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, காலிதே, இந்த பெண்மணி இன்று பெற்றிருக்கக்கூடிய இந்த பாவ மன்னிப்பை இன்று மதீனாவில் 70 நபர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். அந்த 70 நபர்களும் இன்னைக்கு சொர்க்கம் போவாங்க. யாரை பத்தி என்றதுக்கு நமக்கு என்ன இருக்கு? நாம் என்ன பண்றோம்? எல்லாருக்கும் மார்க், எல்லாரையும் பத்தி முடிவு பண்றது. இவன் அப்படி, அவன் அப்படி, இவன் அந்த மாதிரி, அவன் அந்த மாதிரி, எவ்வளவோ முடிவுகள், எவ்வளவு விஷயங்கள் நாம முடிவு பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது? அல்லாஹ் நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய விசாரிப்பை, முடிவு செய்ய வேண்டிய விஷயம் இன்று நம்முடைய நாவுகளில் இன்று முடிவாக்கப்படுகிறதா இல்லையா? நாம முடிவு செய்யறோங்க. மனிதர்களை நாம முடிவு செஞ்சு கொடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முன்னர் வாழ்ந்த இஸ்ரவேலர்களுடைய சமுதாயத்தில் ஒரு மனிதர் இருந்தார், ஒரு மார்க்க அறிஞர் இருந்தார். அந்த மார்க்க அறிஞர் அவருடைய நண்பரிடம் போய் செல்லும் பொழுதெல்லாம்
அவர் நண்பர் ஏதோ ஒரு தவறில ஈடுபடக்கூடியவராகவே அவர் நண்பர் இருந்தார். இவர் மார்க்க அறிஞர், நல்ல மனுஷன். இவர் ஃப்ரெண்டு இது கொஞ்சம் ஒரு மோசமான ஆள். போகும்போதெல்லாம் என்ன சொல்றாரு, ஏதோ பாவத்தில் அவர் ஈடுபடுறார். மார்க்க அறிஞர் இவர் என்ன பண்றார், அவர் எடுத்து சொல்றார், நீ தப்பு செய்யாத, இது பண்ணாத, போவாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தியத்தை எடுத்து சொல்றார். இது ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமை. தன்னுடைய சகோதரன் தீமையில இருக்கிறான்னு சொல்லிட்டு சொன்ன அவனுக்கு அதை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு இன்னொரு சகோதரனுக்கு இருக்கிறது. சொல்லணும், நன்மை ஏவனும் தீமையை தடுக்கணும். மார்க் அடிப்படையில் இது சரி, அவர் செஞ்சது சரி. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த நண்பர் என்ன பண்ணிடுறாரு, இவர் இந்த மார்க் அறிஞரை பார்த்து, அல்லாஹ் உன்னை என் மீது கண்காணிப்பாளனாக அனுப்பவில்லை, நான் அல்லாஹ் தான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டார். போயா, எப்போ பார்த்தாலும் உட்காந்துட்டு ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்காத, நான் என்ன செய்கிறேங்கிறத பார்க்கறது உன் வேலை கிடையாது, உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் அல்லாஹ்விட்ட தானே நான் பதில் சொல்லிக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்ட்டு. தப்பு தான், அந்த நண்பர் சொன்னது தப்பு தான். உடனே இந்த மார்க்க அறிஞருக்கு கோபம் என்ன சொல்லிடுறேன், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், நீ நரகத்துக்குத்தான் போவாய் என்பதாக அந்த மார்க்க அறிஞர் சொல்லிவிடுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் அவர்களை மரணிக்க செய்கின்றான், அவர்களை எழுப்பி கேட்கிறான், என்னுடைய அதிகாரத்தை கையில் எடுத்தவன் யாருடா, யாரு சொர்க்கத்துக்கு போகணும் யாரு நரகத்துக்கு போகணும் என்கிற முடிவை எடுக்கக்கூடிய அல்லாஹ், மனுஷன் கிடையாது. நமக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படலை. நமக்கு என்ன வேலை, நமக்கு என்ன வேலைன்னா, நமக்கு எதை அல்லாஹ் நிர்ணயிச்சிருக்கிறானோ அதை செய்ய வேண்டியது நம்ம வேலை. நம்ம ஆத்மாவுக்கு நாம தயாரிக்க வேண்டியது என்ன வேலை செய்யணும், அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லியிருக்கான், அதைத்தான் செய்யணும். நாம அடுத்தவன் என்ன பண்றான்னு பார்க்கிற வேலை நம்ம வேலை கிடையாது. மீறி ஒரு மாதிரி சொன்னது அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய விஷயத்தை கையில் எடுத்தவன் யாருடா கேட்டு அல்லாஹ் சொல்றான், நீ யாரை நரகத்துக்கு போவான்னு சொல்லிட்டு சொன்னாயோ அவரை நான் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன், நீ நரகத்துக்கு போ. மாத்திட்டான் அல்லாஹ். ஏன் அதிகாரத்தை நீ கையில் எடுப்பியா, நீ கையில் எடுத்து பேசுவியா? இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அந்த மனிதருடைய அந்த மார்க்க அறிஞருடைய ஒரு வார்த்தை அவருடைய உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் நாசமாக்கி விட்டது. அவருடைய ஒரு வார்த்தை, உலகத்துல வாழ்ற நாள்ல மார்க்க அறிஞராக இருந்தால் நல்ல பிரச்சாரம் செஞ்சு நல்ல பண்ண, ஒரு வார்த்தை, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், நீ நரகத்துக்கு தான் போவான்னு சொல்லிட்டு சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவருடைய இம்மை வாழ்க்கையும் நாசமாக்கி விட்டது, மறுமை வாழ்க்கையும் நாசமாக்கி விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆதமுடைய மகன் அறியாமல் சில நேரத்தில் சில வார்த்தைகளை கூறிவிடுகின்றான், அதன் காரணமாக அவன் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரத்தில் அவன் நரகத்தில் எறியப்படுகின்றான். ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும், பேசும்போது ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். அல்லாஹ்வுடைய விஷயத்தை நாம கையில எடுத்து முடிவெடுத்து பேசக்கூடிய பேச்சுக்கள் நம்மள்கிட்ட வந்துடக்கூடாது. ஒரு ஆத்மாவும் அதற்குரியதை அதை தயாரிப்பு செய்யும். சொல்லணுமா, அழகிய முறையில சொல்லுங்க, அழகிய முறையில எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்லுவதுதான் உன் மீது கடமை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்றது என்ன, எடுத்து சொல்லுவதுதான் உன் மீது கடமை, யாரையும் நேர்வழியில் சேர்ப்பது என்னுடைய விருப்பம், அல்லாஹ்வுடைய வேலைங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன துஆ செய்றாங்க, யா முகல்லிபுல் குலூப் சபித் கல்பி அலா தீனி, உள்ளங்களை பெரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை தீனில் நிலை பெறச் செய்வாயா. அல்லாஹ் உள்ளத்தை இரு விரல்களுக்கு மத்தியிலே வைத்திருக்கின்றான், தான் நாடியவாறு அதை பெரட்டுகிறான், அல்லாஹ் புரட்டுவான். ரசூலுல்லாஹ் விட நாமெல்லாம் ஒரு பெரிய பேச்சாளரா, ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய நாமெல்லாம் ஒரு மார்க்க அறிஞரா, இல்ல ரசூலுல்லாஹ்வை விட இந்த உம்மத்தின் மீதும் மனிதர்களின் மீதும் கவலை உடைய நபர்களா நாம? அவங்களுடைய சாச்சா சின்னத்தா அவங்களுடைய அபூ தாலிபுக்கு ஹிதாயத்து கிடைக்கலையே. ரசூலுல்லாஹ் கூடவே இருந்த அபூ தாலிபுக்கு ஹிதாயத்து இல்லை, ஹிதாயத்து கிடைக்கல. ஏன்?
அல்லாஹ் நாடல. ரசூலுல்லாஹ்வுடைய சின்னத்தாவா இருக்கக்கூடிய ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள உஹது போரிலே கொலை செய்த வஹஷிக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுக்குறான். ஈட்டி எரிஞ்சு ஹம்சாவுடைய அந்த மரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்துக்கவே முடியல. அவ்வளவு மனசுல வேதனைப்பட்டாங்க. உங்களை அப்படியே கிழிச்சு கொதறி போட்டு வச்சான். ஹிந்தா என்கின்ற பெண், அவள் காரணமாக அவள் என்ன பண்றா, யார் ஹம்சாவை கொல்கிறாரோ, என்ன ஹிந்தாவுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை எல்லாரையும் பத்ரு போரிலே துவசம் பண்ணியவர்களை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. சிங்கம் ஹம்சா வராங்கனாலே பயப்படுவாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்திற்கு வந்ததுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் காபத்துல்லாஹ்ல நிம்மதியா போய் தொழுதாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் சத்தியத்தில் தானே இருக்கிறீர்கள், நீங்கள் வாழ்ந்தாலும் மரணித்தாலும் அது உண்மையிலே தானே நீங்கள் இருக்கிறீர்கள். ஆம் அப்படின்பாங்க. அப்போ ஏன் பயந்து எதுக்கு இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்களை அனைவரையும் அப்போ இருந்த நபர்களை எல்லாரையும் ஒன்று திரட்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பக்கத்திலையும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பக்கத்திலையும் நடுவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிற்க வச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே அந்த படையா அப்படியே கிளம்பி அது வரைக்கும் அடிப்பானுங்க, உதப்பானுங்க, அவ்வளவு சிரமப்படுத்தினானுங்க. உமரும் ஹம்சாவும் ரெண்டு பக்கமும் நின்று சொல்றாங்க, வரலாற்று எழுதுறார்கள், புழுதி பறக்க அந்த கால் தடத்துல புழுதி பறக்குது பாருங்க, புழுதி பறக்க நடந்து காபத்துல்லாவிற்கு சென்றார்கள் எல்லோரும். அது வரைக்கும் மறைஞ்சு இஸ்லாத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அந்த மாதிரி புழுதி பறக்க போய் காபத்துல்லாவில் போய் நின்று தங்களுடைய தொழுகையை நிலைநாட்டினார்கள். அப்படிப்பட்ட ஹம்சா சிங்கம், அவங்கள கொலை செய்த வஹஷிக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்தானே. கொலை செய்ய தூண்டுதலாக இருந்த ஹிந்தா அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்தானே. இப்ப நேர்வழி கொடுக்கிறது யாருடைய கையில் இருக்கிறது? அல்லாஹ் தான் நாடியவர்களை நேர்வழியில் செலுத்துகின்றான், தான் நாடியவர்களை அவன் வழிதவற விட்டு விடுகின்றான். பிரார்த்தனை செய்வதும் எடுத்து சொல்வது மட்டும்தான் நம்மளுடைய கடமை. நாம எதையுமே உருட்டிட முடியாது, பெரட்டிட முடியாது. முதல் விஷயம், நாம எதற்கும் சக்தி இல்லாதவர்கள், அதுதான் ஃபர்ஸ்ட் உண்மை. நான் எல்லாம் பண்ணிடுவேங்கிற எண்ணம் நம்மளுடைய உள்ளத்துல இருக்கிறதுனால தான் அல்லாஹ் நம்மளுடைய குறையெல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறாங்க. எல்லாருடைய குறையும் அல்லாஹ் வெளியே தள்ளான்னு வைங்களேன், எல்லாருடைய குறையும் அல்லாஹ் வெளில தன்னான்னா யாரும் ஒருத்தவங்க பார்த்துட்டு நிற்க முடியாது. எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறான். செல்போன்ல எத்தனை பேர் இங்க லாக் இல்லாம அவங்க போன் அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கு. குடும்பத்துல லாக்கை எடுத்துட்டு செல்போனை பப்ளிக்ல போடுறதுக்கு எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு? செல்போனுக்கு லாக்கு, வாட்ஸ்அப்புக்கு லாக்கு, இன்ஸ்டாக்கு லாக்கு, ஃபோல்டருக்கு லாக்கு, கேலரிக்கு ஒரு லாக்கு. லாக்கை எடுத்துட்டு போடுங்கள பார்ப்போம். லாக்கை எடுத்துட்டு போடுறவனா இருந்தா அவன் சரியான ஆளாமே. லாக்கு போட்டு வைக்கிறதுல என்ன இருக்கு? அப்ப ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். அல்லாஹ் அதை வெளிக்கொண்டு வந்தானே, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இல்லை, கண்காணிப்பாக இல்லாமல் இல்லை, அவன் கண்காணித்துக் கொண்டு இருக்கின்றான். அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா இன்றைக்கு மனிதர்கள் என்ன பண்றாங்க? தன்னுடைய விஷயத்திற்கு நீதிபதியாகவும் தன்னுடைய விஷயத்திற்கு வக்கீலாகவும் அடுத்தவர்களுடைய விஷயத்துக்கு நீதிபதியாகவும் மாறிடுறான். அவன் செய்யற தப்புக்கு வக்கீல் மாதிரி வாதாடுவான், மற்றவன் செய்யற தப்புக்கு நீதிபதி ஆயிடுவாங்க. இவன் எல்லாமே தண்டனை சொல்லுவான். பேச்சை குறைச்சிக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அடுத்தவர்களை பற்றி பேசுவதையும் அடுத்தவர்களை பற்றி தப்பாக எண்ணுவதையும் குறைக்கணும். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. சொல்றாங்க, இப்பொழுது இந்த பக்கம் ஒருத்தர் வருவார், அவர் சொர்க்கவாசி சொல்றாங்க. அப்ப பார்த்தா ஒரு மனிதர் வரார்.
மறுபுத்தர இதே மாதிரி ஒரு தடவை பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்கிறாங்க, ரசூல்லா இப்பொழுது ஒருவர் இப்படி வருவார், அவர் சொர்க்கவாசி அப்படிங்கிறார். மறுபடியும் பார்த்தாலும் அதே நபர் தான் வரார். இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை நடந்து போச்சு. அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு சந்தேகம், இப்படி ரசூல்லாவே சொர்க்கவாசின்னு சொல்கிற அளவுக்கு இவர் அப்படி என்ன பெரிய நன்மையான விஷயத்தை இவர் செஞ்சிருக்கிறார், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போயிட்டு, எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் ஒரு சிறிய பிரச்சனை, அதனால் சண்டை, உங்கள் வீட்டில் எனக்கு ஒரு தங்குறதுக்கு ஒரு 3 நாளைக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறார். அந்த மனிதரும் அனுமதி கொடுக்குறார். மனிதர் தான் வருது, அவர் பேர் கூட வரல. கொடுக்கப்படுது. அவர் அங்கே வீட்டில் தங்குறாரு. 3 நாள் பார்த்தா அவர் எந்த மாதிரியான ரொம்ப ஒரு சிறப்பான நல்ல அமல்கள் எதுவுமே இல்லை. நல்லா எந்திரிக்கிறார், பஜருக்கு போகிறாரு, வியாபாரத்துக்கு போகிறாரு, 5 வேளை தொழுகிறாரு. அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படி இருக்காங்களோ அதை விடவும் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாகத்தான் அந்த மனிதர், அந்த சஹாபி இருக்கிறாங்க. 3 நாள் முடிஞ்சிருது. அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவர்கிட்டே போய் சொல்கிறாங்க, எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் எந்த பிரச்சனையும்லாம் இல்லை, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் வரும்போது 3 தடவை இதே மாதிரி சொன்னாங்க, அதனால் உங்கள்கிட்ட அப்படி என்ன ஒரு பிரத்யேகமான நன்மை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவரே யோசிக்கிறாப்புல, என்கிட்ட அப்படி என்ன ஒரு பிரத்யேகமான ஒரு செயல் இருக்குது தெரியலையே, அவருக்கே தெரியல. சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறார், வேணா இதுவாக இருக்கலாம், நான் யாரையும் தவறாக எண்ண மாட்டேன், நான் யாரையும் தப்பாக நினைக்க மாட்டேன், எந்த மனிதனையும் தவறாக எண்ண மாட்டேன், இதுவாக இருக்கலாம். அப்படி என் உள்ளத்துக்கு தோணினால் நான் என் உள்ளத்துக்கு சமாதானம் சொல்லிக் கொள்வேன். இல்லை இந்த காரணம் இருக்காது, அந்த காரணம் இருக்காது, அவர் அப்படி இருக்கலாங்க, உள்ளத்துக்கு சமாதானம் சொல்லிக் கொள்வேன். ரசூலுல்லாஹ் எந்த குணத்தை விரும்புகிறாங்க புரியுதா? எது சொர்க்கவாசிகளுடைய நற்செயல்கள் புரிகிறதா? ஆனால் இன்னைக்கு உட்கார்ந்தான் பாய், அப்படி பாய், இப்படி பாய், இப்படி பாய், இப்படி பாய், A to Z பக்கத்திலே இருந்து பேசுனவங்க மாதிரி அடுத்தவங்களை பற்றி அவ்வளோ பேச்சுக்கள் பேசும். அவங்கவுங்களையும் பற்றி மற்றவங்க பேசுறது. இந்த குணநலங்கள் வேணும். இஸ்லாம்னா எனக்கு தொழுகிறது, நோம்பு வைக்கிறது, இது இஸ்லாமிய ஒரு வணக்கம் கடமைனாலும் நற்பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். நற்பண்புகளும் நல்ல எண்ணங்களும் இதுதான் நாளைக்கு மீசானுடைய தெராசிலே கனமுடையது. இது நல்ல பண்புகள், நல்ல பழக்க வழக்கங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை எதை பார்த்துங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க? பெரிய பேச்சாற்றலை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க மக்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பேச்செல்லாம் பாருங்களேன், இப்போ பேசுகிற மாதிரிலாம் 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய பயான்லாம் இருக்காது. ஹஜ்ஜினுடைய பேருரை அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுகிறாங்கல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜின் பேருரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேருரைன்னு பேசுகிற விஷயம் இருக்குது பாருங்க. அது ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல பேசுனது கிடையாது. மினாவில் பேசுனது இருக்குது, அரஃபாவில் பேசுனது இருக்குது, முஸ்தலிஃபாவில் பேசுனது இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த அரஃபாவுடைய மலை குன்றில் நின்று பேசுனது இருக்குது, ஜபல் ரஹமத்தில் நின்று பேசுனது இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இறுதி ஹஜ்ஜின் இறுதி பேருரை அப்படின்னு சொல்லுவாங்க. சுல்லா ஜாஸ்தியெல்லாம் பேச மாட்டாங்க, செயல்பாடுல இருக்கு. நல்ல குணநலன்கள், நல்ல அஹ்லாக்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல பேச்சுக்கள், நல்ல நடவடிக்கைகள், இதுதான் இஸ்லாம். இதுதான் இஸ்லாம். இந்த மாதிரி நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம இன்னைக்கு பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து மக்கள் வருவாங்க. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நேரத்தில் தொழுக வைக்கிறான். தொழுக வச்சா முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப நீட்டி தொழுக வச்சிடுறாங்க. ஒரு நபி தோழர் நின்றவர் என்ன ஆயிட்டாருன்னா அவருக்கு ரொம்ப நேரம் நிற்க முடியல, காலை வலிக்குது. இவர் போட்டுக்க முஆத் பின் ஜபல் நீளமாக தொழுக வச்சுக்கிட்டே இருக்கார். டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா தனியாக போய் நின்று தொழுவையை பாக்கியை தொழுதுட்டு அவர் முடிச்சுட்டு போயிட்டார். அவர் காலை வலிக்கிறது முடியல, அவரால் ஜமாத்துலேருந்து விலகி தனியாக நின்று தொழுதுட்டார். இதை பார்த்த முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
நீ ஏன் இப்படி தனியாக பண்ண, நீ எல்லாம் ஒரு முனாஃபிக் அப்படின்ற. முஆத் பின் ஜபல் அவங்கள பார்த்து நீ எல்லாம் ஒரு முனாஃபிக் அப்படின்றார். அவர் உடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போயிட்டார். யார் ரசூலல்லாஹ், முஆத் என்னை பார்த்து முனாஃபிக் என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டார். ரசூலுல்லாஹ் ஒன்றுமே சொல்லலை, அமைதி அப்படியே இருக்கிறாங்க. போர்க்களம் வருது, போர் உக்கிரமாக போர் நடக்குது. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, முஆதே, உன்னை பற்றி எம்மிடம் புகார் சொன்னவர் எங்கே, போய் தேடுவீராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை பற்றி ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் சொன்னார்ல என்கிட்ட, அவரை போய் தேடு அப்படிங்கிறாங்க. போய் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு போய் தேடுறாங்க. தேடுனா ஷஹீதாக்கப்பட்டு கிடக்கிறார். ரசூலுல்லாஹ் திரும்பி வந்தார். யார் ரசூலல்லாஹ், அவர் ஷஹீதாக்கி விட்டார். யார் ரசூலல்லாஹ், முனாஃபிக்னு சொன்னது இதுதான். யாருடைய முடிவு, யாருடைய நிலை எப்படின்னு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சிலர் சொர்க்கத்துக்குரிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பார்கள், அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில ஒரு முழம் மீதமாக இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய விதி அவரை முந்திவிடும், அவர் நரகவாதியாக ஆகிவிடுவார். ஒருவர் நரகத்திற்குண்டான காரியத்தை செய்து கொண்டே இருப்பார், அவருக்கும் நரகத்திற்கும் இடையிலே ஒரு முழம் மீதமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய விதி அவரை முந்திவிடும், அவர் சொர்க்கவாசியாக ஆகிவிடுவார். முடிவு எப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம முடிவெல்லாம் நம்மெல்லாம் உள்ளத்தில் என்னன்னா, ரொம்ப உள்ளத்தில் முடிவு நாங்கெல்லாம் இருக்கு. நம்மெல்லாம் வந்து நாளைக்கு வந்து மாய்ச்சரில் கிரீன் சிக்னலில் போகிற மாதிரி நம்மெல்லாம் எந்திரிச்சோமா, இந்த 70,000 பேர் கேள்வி கணக்கே இல்லாமல் போவாங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு நினப்பு. நம்மெல்லாம் அந்த மாதிரி கேட்டகரி. எந்திரிச்சோமா சடசரசன் நம்மெல்லாம் போய்கிட்டே இருப்போம். நமக்கெல்லாம் ஷைத்தான் ஏமாற்றி கொண்டிருக்கிறான். நம்பிருக்கிறீர்கள், அல்லாஹ் பிடிச்சு கேள்வி கேட்பான். அடுத்தவர்களின் மீது செய்திட்ட அநியாயம், பேசப்பட்ட பேச்சுக்கள், இவை அனைத்துக்கும் பதில் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு நாம நகர்ந்து விட முடியாது. நல்லெண்ணம் கொள்றது ரொம்ப அவசியம். சகோதரனை நல்லெண்ணம் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அப்துல்லாவுடைய விஷயத்துல சொல்றாங்கல்ல, அவர் மது அருந்தியவர் தான், கசேரி கொடுக்கப்படுறது தான். சொல்ல என்ன சொல்றாங்க, இவர் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் இவர் நேசிக்கக்கூடியவராக இருந்தார். இதை விட வேற என்னங்க வேணும்? இவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார், அவனுடைய தூதரை நேசிக்கின்றார், மற்ற விஷயங்களை பற்றி முடிவு செய்வதற்கு அல்லாஹ் இருக்கின்றான். மற்ற மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள், மற்ற விஷயங்களை பற்றி முடிவு செய்வதற்கு அல்லாஹ் இருக்கின்றான். அதை முடிவு செய்வதற்கு நாம யார்? நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கா? நமக்கு பேச சொல்லி இருக்கிறாங்களா? நம்மளை முடிவு செய்ய சொல்லி இருக்கிறாங்களா? நம்ம வேலை இந்த உலகத்தில் என்ன? நமக்கு எதை கடமையாக்கப்பட்டதோ, எதை சொல்லப்பட்டதோ அதை செய்ய வேண்டிய வேலை மட்டும்தான் நம்மளுடைய வேலை. அடுத்தவங்களை நோன்றதையோ, அடுத்தவங்களுடைய இன்னொரு ஆத்மா செய்யக்கூடிய வேலையை பற்றி விமர்சனம் செய்வதையோ, அதை பற்றி பேசுவதே நம்முடைய வேலை இல்லை. சகோதரனுடைய தீமையை சுட்டி காட்டணுமா? அழகிய முறையில் சுட்டி காட்டணும். அல்லாஹ்வுடைய தூதனுடைய சபையில் ஒரு மனிதர் வர, பள்ளிவாசலுக்கு வர, வந்தவர் என்ன பண்றாரு, ஒரு கிராமவாசி ரொம்ப அவசரமாக ஓரமாக உட்காந்து யூரின் போயிட்டாங்க. அவருக்கு அவசரம், அவர் பட்டுக்கு வந்தார். தொழுவைக்கு வந்தவர் பள்ளிவாசல் உள்ளார, வெளியில இல்லை, உள்ளார உட்காந்து அவர் பட்டுக்கு யூரின் போறார். சஹாபாக்கெல்லாம் அடிக்கிற அளவுக்கு தான் போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க, விடுங்க 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 விடுங்கன்னு சொல்லிட்டு அவர் யூரின் போகிறதுக்கு விடுறதாங்க ரசூலுல்லாஹ். அவர் போகாத அடக்கு அதெல்லாம் சொல்ல ரசூலுல்லாஹ். அவரை ஃபஸ்ட்டு யூரினை போக விடுறாங்க. போக விட்டுவிட்டு அவரை கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இது பள்ளிவாசல், இது பள்ளிவாசல், இது தொழுவதற்காகவும் திக்ர் செய்வதற்காகவும் குர்ஆன் ஓதுவதற்காகவும் உள்ள இடம். இங்கே யூரின்லாம் போகக்கூடாது, சரியா? இப்பெல்லாம் அசுத்தம்லாம் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஒரு வாளியிலே தண்ணி கொண்டு வர சொல்லிட்டு
அல்லாஹ்வுடைய தூதர் தானே ஊற்றி அதை கழுவினார்கள் என்று சொன்ன, அதனால தாங்க அந்த சஹாபாக்கள் உயிரை விட, குடும்பத்தை விட, பொருளாதாரத்தை விட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை, எல்லாத்தையும் விட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பெருசாக நினைச்சாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதர், அவரை எதிர்த்து பேசுவதற்கு மனம் வருமா? இப்படிப்பட்ட குணநலம் உடைய ஒருவரை பற்றி அவங்களுடைய பேச்சுக்கு மாறு பேச்சு செய்யறதுக்கு வருமா? அவங்க இதுல மார்க்கப்பட்டவர்கள். அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி சிரியா நாட்டிற்கு பிரச்சாரர்களாக அனுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் முஆவியாவை அனுப்புறதுக்கு முன்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அபூதர்தாவை தான் கேட்பாங்க, சிரியாவுக்கு ஆளுநராக போறீங்களான்னு. வேணான்னு மறுத்துருவார் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ முஆவியா அங்கே வந்து ஆளுநராக இருப்பார். மார்க்க பிரச்சாரம் செய்வதற்காக அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அங்கே இருப்பாங்க. மக்களுக்கு நன்மையை வருது, தீமையை தடுக்கிறது, சொல்றது. ஒரு முறை அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு போய்கிட்டே இருக்கிறாங்க. வழியில ஒரு மனிதரை சில மனிதர்கள் தாக்கி கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறார். திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. அபூதர்தா கேட்கிறாங்க, ஏன் இவரை திட்டுறீங்க, ஏன் இவரை அடிக்கிறீங்க? இல்லை, இவர் இந்த மாதிரி இந்த தப்பு செஞ்சுட்டார், அதனால இவரை போட்டு அடிக்கிறோம். அப்போ அபூதர்தா கேட்கிறாங்க, உங்களில் அவர் கிணத்திலே விழுந்து விட்ட ஒரு மனிதரை நீங்கள் காப்பாற்ற மாட்டீர்களா? ஒரு மனுஷன் கிணத்துல விழுந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கான், அவனை நீங்கள் காப்பாற்ற மாட்டீர்களா? அப்படியே போட்டுன்னு விட்டுருவீங்களா? இல்லை, நாங்கள் காப்பாற்றுவோம். அப்ப இந்த மனிதனுடைய விஷயத்தில் உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அழகிய முறையில் எடுத்து சொல்லுங்கள். அவன் தப்பு தான் செஞ்சுட்டான், அழகிய முறையில் எடுத்து சொல்லுங்கள். ஏன் அவரை போட்டு இப்படி அடிக்கிறீங்க, துன்புறுத்துறீங்க? அப்ப அந்த மனிதர்கள் கேட்கிறாங்க, அபூதர்தா அவர்களே, அப்ப இவர் மீது உங்களுக்கு கோபம் வரலையான்னு கேட்கிறாங்க. இவர் மீது எனக்கு கோபம் வரவில்லை, இவருடைய செயல் மீது தான் எனக்கு கோபம் இருக்கிறது. அவர் செஞ்ச அந்த தப்பின் மீது தான் எனக்கு கோபம் இருக்கிறதே தவிர இந்த மனிதர் மீது எனக்கு கோபம் கிடையாது. இதை சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்க்குறாங்க. அந்த மனிதர் உட்கார்ந்துட்டு விசுமி அழுவ ஆரம்பிக்கிறார். அத்தனை பேர் அடிச்ச அடியில மாறாத ஒரு மனிதர் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஒரு வார்த்தையில அந்த உள்ளம் தைக்கிறது என்று சொன்னா, அதுதாங்க நல்ல பழக்கம், அதுதாங்க நல்ல சிந்தனை, அதுதாங்க இஸ்லாம் கற்றுக் கொடுத்தது, அதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில வாழ்ந்த அந்த பயிற்சியாளர்கள் பெற்ற பயிற்சி பற்றையில பெற்றது. அதுதான் மாற்றம் வேணும், முழு மாறணும். சொர்க்கம் வேணும்ல, இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் வேணும்ல, எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல. குணநலங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லாத்திலையும் நபி வழி என்பதை போல குணநலத்திலையும் நபி வழியை பேணுவது அவசியம். ஒரு விஷயம் நல்ல மனசுல ஆழ பதிய வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல யாரும் யோக்கியம் கிடையாது. உலகத்துல யாரும் யோக்கியம் கிடையாது. நீங்க மனுஷன்ட்ட 100% சரியா இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா எந்த மனுஷனும் இருக்க மாட்டான். அல்லாஹ் மனிதர்களை குறை உள்ளவர்களாகத்தான் படைச்சிருக்கிறான். எல்லா மனுஷன்டையும் குறை இருக்கத்தான் செய்யும். குறை இல்லாதவங்க இங்க யாருமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம குறை இல்லாம இருக்கிறோமா? நம்ம அப்படியே மலக்கு மாதிரி மலக்கானைத்துடைய சிப்பத்துல அப்படியே ரொம்ப தங்கமா நாமெல்லாம் இருக்கிறோமா? நம்மளே அப்படி இல்லையே. எல்லா சைத்தானுடைய வேலையும் நம்மள்ட்ட அந்த ஊசலாட்டம் இருக்கத்தானே செய்யுது. அடுத்தவங்க பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைச்சாதான் இந்த பிரச்சனை வரும். யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது அல்லாஹ்வை தவிர, அவனுடைய தூதரை தவிர அப்படின்னு நினைச்சு பாருங்க. யாரையும் உங்களுக்கு குறை அவங்க இது செய்யறது பெருசா தெரியாது. அவரவர் செய்வதற்கு அவரவர்கள் பதில் சொல்லுவார்கள். தீமையை கண்டால் கையால் தடுங்கள், நாவால் தடுங்கள், அல்லது மனதால் வெறுத்து ஒதுங்குங்கள். தீமையை தான் வெறுக்குங்களே தவிர தீமை செய்த நபர்களை வெறுத்து ஒதுக்கி விடாதீர்கள். அவர்களை நேர்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் அனைவருக்கும் இருக்கிறது. மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்வோம். தன் சகோதரனை சிரித்த முகத்துடன் நீர் அணுகுவதும் சந்திப்பதும் ஒரு தர்மமாகும். ஸ்மைல் பண்ணுங்க, சலாம் சொல்லுங்க, பேசுங்க, ஸ்மைல் பண்ணுங்க.
அடுத்தவங்களை சிரித்த முகத்தோடு அணுகுங்க. அழகாக இருக்கும், முகம் அழகாக இருக்கும், நம்ம முகமும் அழகாக இருக்கும். இந்த ஜனாசா கடந்துச்சுன்னா நல்ல மனுஷன்பா அப்படின்னு சொல்கிறதுக்காச்சும் கொஞ்சம் 10 மனுஷங்களை சேகரித்து வைக்கணும். இது எப்போ பார்த்தாலும் இது அப்படித்தான் ஊர்வலா கழுவிக்கிட்டு இது பேசிக்கிட்டு இது நாக்கில் எவருடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் பிற மனிதர்கள் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவர்களே உண்மையான முஸ்லிம். கரத்தாலேயும் நாவாலையும் தொல்லை கொடுக்காதீங்க அடுத்தவங்களுக்கு. எல்லோரையும் இன்முகத்துடன் பேசக்கூடியவர்களாக அணுகக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.